தங்கலான் ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. விக்ரம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரியே அதுக்கு மேலே நடிப்பார். அதே மாதிரி தான் இப்போயும் நடித்து கொடுத்துருக்காரு. மாலைக்கா மோகன் ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. இதில் கதையில் வந்துட்டு அப்போ ஏன்ஷியண்டாக இருக்கும்போது நம்மளை வந்து அடிமைப்படுத்தி எல்லாம் இது பண்ணாங்க. இப்போ அது வந்துட்டு ஆனால் வந்து அது நமக்கு தான் ஃபஸ்ட்டு சொந்தம். அது இல்லாமல் வந்துட்டு இவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு அவங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ஹூ இஸ் த ட்ரூ ஓனர் அப்படிங்கிறது தான் கதை. யார் உண்மையான ஓனர் அப்படிங்கிறது கதை. அதுக்கப்புறமா அவங்ககிட்டேருந்து எப்படி பறிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அந்த கதையை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு இது சொல்லுவாங்க, பசியிலெல்லாம் ஓவராக இருக்கும்போது ஒரே ஒரு மாடு மட்டும் வந்து அவங்கக்கிட்ட சிக்கும். அதில் வந்துட்டு நம்மளால் அங்கேயே நின்று பேசிட்டாரு ரஞ்சித் அண்ணா. சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ஜிவி வேறு லெவல் ப்ரோ. ரஞ்சித் சாரோட அவருடைய அந்த டேரக்ஷன் டச் இருக்கும்ல, அந்த டேரக்ஷன் டச் எல்லாமே இருக்குது படத்தில். ஸோ டேரக்ஷன் வைஸும் ஓகே, மியூசிக் வைஸும் ஓகே, ஆக்டிங் வைஸும் ஓகே, சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு விக்ரம் ஆக்சுவலாக யார் அப்படிங்கிறத வந்து காமிப்பாங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது இல்லை ப்ரோ, லேக் எதுவுமே எனக்கு தெரியல. ஆமாம் கண்டிப்பாக ஆக்டிங் தங்கலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் மாசாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் எடுத்து விக்ரம் நடிச்சிருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட் பார்வதி, பசுபதிலாம் அவங்க வந்த போர்ஷனுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. கதை வந்து அதான் ஒரு பீரியட் ஃபிலிம் அது. ஸோ 5th centuryல இருந்தால் ஒரு அப்ரேஷன் பற்றி பேசியிருக்காங்க. நல்லா தான் இருந்தது. பிஜிஎம் வெறித்தனம் ப்ரோ. ஜிவி பிக்சர் ப்ரோ. சியான் தங்கலாம் பாருங்க, வேற லெவல் ப்ரோ. அது ஆஸ்கார் கண்டிப்பாக அடிச்சோம் ப்ரோ. தங்கலான் பார்த்தோம். படம் பெஸ்ட்டாக இருந்தது ப்ரோ. பாரஞ்சித்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா இருக்கு ப்ரோ படம். ரொம்ப விக்ரம் தரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல ப்ரோ. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ப்ரோ. நல்லா தான் இருந்தது. ஜிவி பிரகாஷும் அவரோட பிஜிஎம் ஸ்கோர் அதுவும் நல்லா இருந்தது. அவர் ட்விட்டர் பேஜில் ஏதோ போட்டிருந்தாரு, என்னோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. நல்லா தான் ப்ரோ இருந்தது படம். படத்தில் ஃப்ரீடம் பற்றி நம்ம இடத்த நம்ம தான் காக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. படத்தில் லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ படம். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஆக்டிங் ஓகே, பட் இன்னும் கதை தான் ஒன்றும் புரியல ப்ரோ. திடீர்னு ஒரு ராவா இருக்கு, அவ்வளவுதான். சப்டைட்டில்ஸ் போட சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணுமே புரியல. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. கதையில என்ன சொல்ல வராங்க? கதையில புரியாம இருக்கும். அதுதான் புரியல. கேஜிஎஃப் 2 ஆயத்தோனி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச மாதிரியே இருக்கு ப்ரோ கடைசில. அது இனிமேல் தான் தெரியும். ப்ரோ ஈவென்ட் வச்சு எடுத்துக்காங்க ப்ரோ. படம் நல்லா இருக்கு, ஓடு நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஹிட்லாம் இல்ல, நல்லா இருக்கு. விக்ரம்காக பார்க்கலாம் ப்ரோ. அது அவ்வளவுதான். நல்லா இருக்கு. பாரஞ்சித்தோட ரைட்டிங் நல்லா இருக்கு. பாலிடிக்ஸ் நிறைய பேசியிருக்காரு ப்ரோ. விக்ரம் ஆக்டிங்கும் மாளவிகா மோகன் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். கதையில் ஏதாவது எல்லாரும் ஈக்குவல் தான் சொல்ல வராங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு தேடி போடுறது தான், அவ்வளோதான். மியூசிக் ஜிவி பிரித்து விட்டாரு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படத்தில் லைட்டாக லேக் இருக்கு, ஆனால் போர் அடிக்கல, தூக்கம் வரல. ஆமாம், ஹிட் ஆகிடும் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப பேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டு படம் பார்க்குறதுக்கு. விக்ரமோட ஆக்டிங் வச்சு சொல்லணுன்னா அவருக்கு அவார்டு கிடைக்க சான்சஸ் நிறைய பேருக்கு கிடைக்கிறேன். ஒரு தங்கனாவே அவர் வந்து மாறி இருந்தார். கேரக்டர் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா போட்டிருக்கு ஜிவி பிரகாஷ். கதையில் வந்து அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸ் மிஸ் பண்ணிக்காரு. லேண்டு வந்து மக்களுக்கு சொந்தம் அதே மாதிரி பேசியிருக்காரு. ஃபேமிலிக்கு செட் ஆகாதுங்க. ஏன்னா வந்து படம் பார்க்குறது ரொம்ப பேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. இன்கேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லை வந்து ஒரு ஃபன்காக படம் பார்க்க வந்தாலும் அது வேலைக்கு ஆகாது. அவனுக்கு பைத்தியக்காரன் ஆகிடுவாங்க படம் பார்க்க. அது ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஆவரேஜ் தான். ஏன்னா ஒரே கான்செப்ட் தான். அந்த கோல்டு எடுக்கிறதுக்காக அந்த என்டையர் மூவி எடுத்திருக்காங்க. வேறு எதனா எக்ஸ்ட்ரா காட்டியிருப்பான் மூவியில். ரஞ்சித் அண்ணா, சியான் விக்ரம் சார் சேர்ந்து அந்த படம் எப்படி இருக்கும், பயங்கரமாக எடுத்துருக்காங்க. இது 200 வருஷம் அப்படி போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. ஜி பிரகாஷ் அண்ணா இசையெல்லாம் சொல்லவே தேவையில்ல. என்ன இப்படி பண்ணியிருக்காங்க. அந்த ரஞ்சித் சாரோட மேக்கிங் இருக்கட்டும், அந்த விஎஃப்எக்ஸ் இருக்கட்டும், எடிட்டிங் செல்வானாலாம் பிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காரு. ஜி பிரகாஷ் அண்ணாலாம் இந்த படத்தோட வாழ்ந்துருக்காரு, அந்த இசையோட. என்ன இது எப்படி நடிக்கிறாங்க ரஞ்சித் சார், இது எப்படி பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ பெரிய டீமை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு சிந்தனை தான். படம் வந்து பயங்கரம், சூப்பராக இருக்குது படம். அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், என்ன இந்த காஸ்டியூம்ஸ்லாம் அது தகுந்த மாதிரி அதோட பாடி லாங்குவேஜ். படம் வந்து ஸ்டார்டிங் உட்காடுறோம், என்னடா முடிஞ்சிச்சா இவ்வளோ சீக்கிரமா, அந்த மாதிரி இருந்தது படம்.
நான் யோசிச்சுன்னு இருந்தேன் என்ன இது. அதுக்கப்புறம் படம்லாம் பயங்கரம் ப்ரோ. என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரஞ்சித் அண்ணா படமாக தெரியும், டிஃப்ரெண்ட்டாக ஒரு திங்கிங்கே இதுவாக இருக்கும்ல. ஸோ இந்த படத்தில் ஒரு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. மாலம்பிகா மேம் இந்த படத்தில் மெனக்கெட்டுருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க பசுபதி அண்ணா கேரக்டரும் நல்லாயிருக்கு. படத்தில் டோட்டல் ஆர்டிஸ்ட் அவ்வளோ வெயிலில் நின்று எப்படி அவங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல, அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருக்குது ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் மாஸ் கிழிச்சிட்ருக்காரு. கதையில் என்ன சொல்ல வராங்களா, அந்த என்ன சொல்கிறது, அந்த இந்த தங்கத்தை பற்றி ப்ரோ ஷார்ட்டாக சொல்லணும்னா அதுதான். ஆனால் அதை தாண்டி கதையில் நிறைய இருக்குது. நான் என்னால் இவ்வளோ தான், எல்லாம் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். படம் நல்லா இருக்குது ப்ரோ. எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த தகுந்தானமாக அந்த மீட்டருக்கு பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே போய் வாழ்ந்துட்டு வந்தால் சொன்னல அந்த மாதிரி ஃபீல் தருது படம் பார்க்கும்போது. என்ன இது இப்படி இருக்கே அப்படி ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கும்போது ஏஞ்சிக்க முடியல, நம்ம ஒரு சீன் கூட அப்படி பார்க்காம அப்படியே பார்த்துட்ருக்கோம், இது எப்படி பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்த லைட் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி போகுது. ஒரு மியூசிக்லாம் அப்படியே லைவாக கொண்டு போகிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக அப்படி கட் ஆகுது. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. லேக்லாம் இல்லை, ஒரு திரைக்கதை பயங்கரமாக சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. இங்கே ஒரு லவ் இருந்தால், ஒரு சந்தோஷம் இருந்தால் அங்கே அப்படியே ஒரு த்ரில்லாக மாறும், அங்கே ஒரு த்ரில் இருந்தால் அப்படியே ஒரு ஃபைட்டாக மாறும், அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ படம் சொன்ன முடியறதே தெரில அப்படின்னு நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப. ஸோ ஒரு ஹிட்டா ஆஸ்கர் நேஷ்னல் அந்த மாதிரி அவார்டு வாங்க போகிற இந்த படம்லாம் சொல்ல நல்லா இருக்குது. ரஞ்சித் அண்ணா பிச்சிட்டாரு, விக்ரம் சார் அவர் உயிரை குத்துறாரு நடிப்பில். தேங்க்யூ ப்ரோ. படம் செம்மையாக இருக்குது. ஒரு பாட்டு பாடி அது எப்படி இருக்குன்னு சொல்லணுன்னு சொல்லிடலாமா? தங்கலான் தங்கலான் சியான் விக்ரமின் தங்கலான் ரஞ்சித் அண்ணனின் தங்கலான் தங்க 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 தங்கலான் தருமாறு ஆக்டிங் இல்லை தங்கலான் தரமான சம்பவம் தங்கலான் தங்க 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 தங்கலான் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்லை தங்கலான் தங்கலான். படம் வேற லெவல், செம்மையாக நடிச்சிருக்காரு விக்ரம் அண்ணன். நடிப்பின் பிதாமகன் அப்படின்னு சொன்னால் அந்த டைட்டில் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ரொம்ப சூப்பர். ரஞ்சித் அண்ணன் டைரக்ஷன் சூப்பர். ஜிவி பிரகாஷ் ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. ஓவராலாக படம் சூப்பர்.